செய்திகள் தொடர்கின்றன. தனது ஆதீனத்தில் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்காதவர்களை வெளியே அனுப்ப தவறுவதில்லை என்று மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதீனத்தில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் ஆகியோர்களை வெளியே அனுப்பிவிட்டு எந்த தடையும் இல்லாமல் பக்தர்களை சந்திப்பதாக தெரிவித்தார். இளைய ஆதீனமாக யாரை நியமிப்பது என்பது தனது தனிப்பட்ட உரிமை என்றும், யார் சொல்லியும் தான் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை விமானப்படையினருக்கு சென்னையில் மட்டுமல்ல, இந்தியாவின் எந்த இடத்திலும் பயிற்சி அளிக்கக்கூடாது என்றும், முல்லை பெரியாற்றில் அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் செயலை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றும் மதுரை ஆதீனம் கூறினார். நாமக்கல் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தை கண்காணிப்பு கேமராவின் உதவியுடன் மீட்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி அன்பு லட்சுமிக்கு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த அன்பு லட்சுமியை அணுகிய பெண் ஒருவர் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு கொடுப்பதாக கூறி குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். குழந்தை கடத்தல் குறித்து வழக்கு பதிவு செய்த நாமக்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணின் பெயர் சுமதி என்று தெரியவந்தது. இவர் நாமக்கல் மாவட்டம் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை கொண்டு அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காததால் குழந்தையை கடத்தியதாக அந்த பெண்மணி கூறியுள்ளார். எனினும் அவரது வாக்குமூலத்தை நம்பாத போலீசார் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரம் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக பேருந்து விபத்தில் சிக்கியவர்கள் கூறியுள்ளனர். அங்குள்ள பருத்திக்குடியிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு மினி பேருந்து ஒன்று சிதம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. கொள்ளிடக்கரை அருகே வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனையிலும் அண்ணாமலை ராஜா முத்தையா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். பேருந்தில் அதிக பாட்டு சத்தம் இருந்ததாகவும், டிரைவர் அலட்சியமாகவும் வேகமாகவும் பேருந்தை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக காயமடைந்த மாணவ மாணவிகள் புகார் கூறியுள்ளனர். சவுண்ட் அதிகமா வச்சுட்டு வந்தாங்க. மழை டைம்ல ஸ்லோவா கூட போகல, ஸ்பீடா போயிட்டு இருந்தாங்க. போய் சைடா விட்டு பஸ்ஸே ஃபுல்லா நொறுங்கிடுச்சு. யாருமே அதிகமா எல்லாருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் கூட எங்களால போக முடியல. பிரபல தனியார் தொலைக்காட்சியின் செய்தி உதவி ஆசிரியர் ராஜராஜன் என்பவர் வரதட்சணை கேட்டு தினந்தோறும் சித்திரவதை செய்து துன்புறுத்துவதாக அவரது 2வது மனைவி சாருமதி பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு கண்ணீர் மல்க வருகை தந்த சாருமதி மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் உதவி ஆசிரியராக பணியாற்றி வரும் ராஜராஜன் தம்மை 2வதாக திருமணம் செய்து கொண்டு கொடுமைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். திருமணத்தின் போது வரதட்சணையாக 25 பவுன் நகையை பெற்றுக்கொண்ட ராஜராஜன் மற்றும் அவரது குடும்பத்தார் தற்போது மேலும் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தினந்தோறும் சித்திரவதை செய்வதாக சாருமதி கூறியுள்ளார். தாம் வரதட்சணை தர மறுத்த காரணத்தினால் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு அடித்து துன்புறுத்துவதாகவும் அவர் கண்ணீர் மல்க குறிப்பிட்டுள்ளார். அவங்க அம்மா பயங்கரமா கொடுமைப்படுத்தி 25 சவர நகை போட்டாங்க சார். அதையும் வாங்கி வச்சுட்டு இப்ப பணம் கொண்டுவான்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். வீட்டுல ஒரு நைட்டு தூங்கும் போது திடீர்னு கொலை பண்ண, அதாவது நைட்டு தலைமாட்டில் நின்றுட்டு இருக்காங்க சார். அவங்க என்னத்துக்காகனே தெரியல சார். இதே மாதிரி டெய்லி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றது. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து டெய்லி காசை வாங்கிட்டு வா, இல்லைன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படியே தான் சார் சொல்றது. தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருடன் உறவு வைத்துக் கொண்டு வரதட்சணை கேட்டு தம்மை கொடுமைப்படுத்தி வரும் ராஜராஜன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாருமதி குறிப்பிட்டுள்ளார். 2வது மனைவி சாருமதியுடன் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருந்த முதல் மனைவி சிவசக்தியும் ராஜராஜன் மீது புகார் அளித்துள்ளார். மிஸ்டர் ராஜராஜன் சன் நியூஸ்ல வேலை செய்யறாரு சார். சன் நியூஸ்ல அவுட்புட் எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். இவங்க அவருடைய சொந்தக்கார பொண்ணு. இவங்களை கல்யாணம் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது.
6 மாசத்துல வந்து மைத்திலி மாணிக்கம் சொல்லிட்டு ஒரு பொண்ணோட என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மைத்திலி மாணிக்கம்னு ஒரு பொண்ணோட வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு இருந்தது. அதை கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சந்தேகப்படுற பைத்தியம் அப்படின்னு சொல்லி என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு சார். இதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல சொல்லி நான் விசாரிச்சதுல அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. தம்மிடம் இருந்து விவாகரத்து பெறாமல் சாருமதியை 2வதாக ராஜராஜன் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்ற தாயும் மகனும் கைது செய்யப்பட்டனர். சேலம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. அவரும் அதிமுக பிரமுகர் அன்பழகன் என்பவரும் சேர்ந்து ஏற்றுமதி தொழில் செய்தனர். பின்னர் அவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மூர்த்தியை மிரட்டி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அதிமுக பிரமுகர் அன்பழகன் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஏமாற்றப்பட்ட மூர்த்தியும் அவரது தாயும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். சமூக ஆர்வலர் ராஜ்மோகன் சந்திரா கொலை வழக்கில் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வசித்து வரும் சமூக ஆர்வலர் ராஜ்மோகன் சந்திரா கடந்த வாரம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ராஜ்மோகன் சந்திரா பல்வேறு உயர் அதிகாரிகளின் மீது பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். ராஜ்மோகன் கொலை செய்யப்பட்ட அன்று போளூர் நீதிமன்றத்தில் இருவர் சரணடைந்தனர். இதையடுத்து ராஜ்மோகன் சந்திராவின் மனைவி மினி கொடுத்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் அவரது தம்பி செல்வம் ஆகியோர் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் வெங்கடேசனின் ஆதரவாளர்கள் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சமூக ஆர்வலர் ராஜ்மோகன் கொலை வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு முதல் 4ஆம் ஆண்டு வரை பயிலும் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் தேர்வு நடைபெறவுள்ளது. 20 ஆண்டுகளாக இதே கல்லூரியில் நடைபெற்று வந்த தேர்வு மையத்தை மதுரைக்கு மாற்றியதை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க காலேஜ்லயே வந்து தேர்வு மையத்தை மாற்ற சொல்லி பிரின்சிபால்கிட்ட ஒரு 2 வருஷமா நாங்களும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். பட் அவருக்கான ஆக்ஷன் வந்து எதுவும் எங்களுக்கு இல்லாதனால இப்போ வந்து காலேஜுக்குள்ள உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிருக்கோம். சென்னையை அடுத்த ஆவடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் புகுந்த கொள்ளையர்கள் 20 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். குடும்பத்துடன் மதுரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த விவேக்குமார் வீடு திரும்பிய போது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து விவேக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் திருமலைவாயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மிக நெருக்கமாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தாக்குதல், 7 போலீஸ் அதிகாரிகள் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.